அதிகாரம் 6. சாலமோன் திருக்கோவில் கட்டுதல். இஸ்ரேல் மக்கள் எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறின 480ஆம் ஆண்டு, சாலமோன் இஸ்ரேலுக்கு அரசனான 4ஆம் ஆண்டு, சிவு என்ற 2ஆம் மாதத்தில் அவர் ஆண்டவரின் இல்லத்தை கட்டத் தொடங்கினார். அரசர் சாலமோன் ஆண்டவருக்கென கட்டின இல்லத்தின் அளவு பின்வருமாறு: நீளம் 60 முழம், அகலம் 20 முழம், உயரம் 30 முழம். கோவிலது தூயகத்தின் முன் மண்டபம் கோவிலின் அகலத்திற்கு சமமாய் 20 முழ நீளமும் கோயிலுக்கு முன்னால் 10 முழ அகலமும் கொண்டிருந்தது. வெளிப்புறம் குறுகி உட்புறம் விரிந்த பலகணிகளை அவர் கோவிலில் அமைத்தார். கோவிலின் சுவரை சுற்றி, அதாவது தூயகத்தையும் கருவறையையும் சுற்றி இருந்த சுவரை ஒட்டி மேடை எழுப்பி அதன் மேல் அடுக்கடுக்காக சிற்றறைகளை கட்டினார். கீழிருந்த அறைகள் 5 முழ அகலமும், நடுவில் இருந்த அறைகள் 6 முழ அகலமும், மேலிருந்த அறைகள் 7 முழ அகலமுமாய் இருந்தன. அவ்வறைகளின் விட்டங்கள் கோவிலின் சுவருக்குள் போகாதபடி அவற்றை தாங்குவதற்கென சுற்றிலும் வெளிப்புறத்தில் ஒட்டுச்சுவர் அமைத்தார். செதுக்கி முடித்த கற்களாலேயே கோவில் கட்டப்பட்டது. எனவே அது கட்டப்பட்ட போது சுத்தியல் ஒளி போன்ற எந்த இரும்பு கருவியின் ஒலியும் கோவிலில் கேட்கப்படவில்லை. கீழ் அறைகளுக்கு போகும் வாயில் கோவிலின் தென்புறம் இருந்தது. சுழற் படிகளால் நடு அறைகளுக்கும் அங்கிருந்து மேல் அறைகளுக்கும் ஏறி செல்வர். அவர் கேதுரு மர விட்டங்களாலும் பலகைகளாலும் கோவிலுக்கு மச்சுபாவி அதை கட்டி முடித்தார். கோவிலை சுற்றிலும் 5 முழ உயரமாக சுற்றுக்கட்டு எழுப்பி அதை கேதுரு மரங்களால் கோவிலோடு இணைத்தார். அப்போது ஆண்டவரின் வாக்கு சாலமோனுக்கு உரைக்கப்பட்டது: நீ என் நியமங்களின்படி ஒழுகி என் நீதி சட்டங்களின்படி செயலாற்றி என் கட்டளைகளை கடைபிடித்து நடந்து வருவாயாகில், நீ கட்டுகிற இக்கோவிலை குறித்து நான் உன் தந்தை தாவீதுக்கு சொன்ன என் வாக்கை உன்னிடம் நிறைவேற்றுவேன். இஸ்ரேல் மக்களிடையே குடியிருப்பேன். என் மக்களாகிய இஸ்ரேலரை கைவிட மாட்டேன் என்று ஆண்டவர் சொன்னார். சாலமோனும் கோவிலை கட்டி முடித்தார். திருக்கோவிலின் உள் வேலைப்பாடுகள். பின்னர் கோவில் சுவர்களின் உட்புறத்தை கீழ்த்தளம் முதல் மேல் மச்சு வரை கேதுரு பலகைகளால் அவர் மூடினார். இவ்வாறு உட்புறம் முழுவதையும் மரத்தால் அவர் மூடினார். மேலும் கோவிலின் கீழ்த்தளத்தை தேவதாரு மரப்பலகைகளால் பாவினார். கோவிலின் பிற்பகுதியில் 20 முழ இடத்தை கீழ்த்தளம் முதல் மேல் மச்சு வரை கேதுரு பலகைகளால் தடுத்து திருத்தூயகமாகிய கருவறையை அவர் அமைத்தார். அதற்கு முன்னால் 40 முழ இடம் கோவில் தூயகமாய் அமைந்தது. கோவிலின் உட்புறமெங்கும் மூடியிருந்த கேதுரு பலகைகளில் மொக்கு வடிவங்களும் விரிந்த மலர்களின் வடிவங்களும் செதுக்கப்பட்டிருந்தன. உட்புறமெங்கும் முற்றிலும் கேதுரு பலகை மூடியிருந்ததால் கல்லே காணப்படவில்லை. ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை வைப்பதற்கென்று கோவிலின் உட்புறத்தில் கருவறையை அவர் அமைத்திருந்தார். கருவறை 20 முழ நீளமும் 20 முழ அகலமும் 20 முழ உயரமுமாயிருந்தது. அவர் அதனை பசும் பொன் தகடுகளால் மூடினார். பீடத்தை கேதுரு பலகைகளால் மூடினார். கோவிலின் உட்புறத்தை சாலமோன் பசும் பொன்னால் மூடினார். கருவறைக்கு முன்னால் பொன்னில் பொதியப்பட்ட பொற்சங்கிலிகளை தொங்கவிட்டார். இவ்வாறு கோவில் முழுவதையும் ஓரிடமும் விடாமல் பொன்னால் அவர் மூடினார். கருவறை பீடம் முழுவதையும் பொன்னால் மூடினார். கருவறையில் ஒலிவ மரத்தாலான 2 கெருபுகளை அவர் செதுக்கி வைத்தார். ஒவ்வொன்றும் 10 முழ உயரம் கொண்டது. முதல் கெருபின் ஓர் இறக்கையின் நீளம் 5 முழம். அக்கெருபின் மறு இறக்கையின் நீளமும் 5 முழம். 2 இறக்கை நுனிகளுக்கும் இடையே இருந்த தூரம் 10 முழம். 2ஆம் கெருபின் அளவும் 10 முழம். 2 கெருபுகளும் ஒரே அளவாயும் ஒரே வடிவமாயும் இருந்தன. ஒரு கெருபு 10 முழ உயரம் இருந்தது. மற்ற கெருபும் அதே அளவாய் இருந்தது. அவர் அந்த கெருபுகளை கோவிலின் உள்பகுதியில் வைத்தார். அவற்றின் இறக்கைகள் விரிந்தவாறு இருந்தன.
ஒரு கெருபின் இறக்கை ஒரு பக்கத்து சுவரையும் மறு கெருபின் இறக்கை மறுபக்கத்து சுவரையும் தொட்டு கொண்டிருந்தன. கோவிலின் மையப்பகுதியில் அவற்றின் மற்ற இறக்கைகள் ஒன்றை ஒன்று தொட்டு கொண்டிருந்தன. அவர் அக்கெருபுகளையும் பொன்னால் மூடினார். கோவிலின் சுவர்களெங்கும் சுற்றிலும் உள்ளும் புறமும் கெருபுகள், ஈச்ச மரங்கள், விரிந்த மலர்கள் ஆகியவற்றின் வடிவங்களை அவர் செதுக்கி வைத்தார். கோவிலின் பிற்பகுதியிலும் முற்பகுதியிலும் உள்ள தளத்தை பொன்னால் அவர் மூடினார். கருவறையின் நுழைவாயிலுக்கு இரட்டை கதவையும் ஐங்கோண வடிவத்தில் கதவு நிலைகளையும் ஒலிவ மரத்தால் அவர் செய்து வைத்தார். ஒலிவ மரத்தால் ஆன அந்த இரட்டை கதவில் கெருபுகள், ஈச்ச மரங்கள், விரிந்த மலர்கள் ஆகியவற்றின் வடிவங்களை அவர் செதுக்கி வைத்தார். அவற்றை பொன்னால் வேய்ந்தார். அவர் தூயக நுழைவாயிலுக்கு நாற்கோண வடிவத்தில் கதவு நிலைகளை ஒலிவ மரத்தால் செய்து நிறுத்தினார். அதன் இரு கதவுகளும் தேவதாரு மரத்தால் செய்யப்பட்டிருந்தன. மறு கதவும் இருமடிப்பாய் செய்யப்பட்டிருந்தது. அவற்றில் கெருபுகள், ஈச்ச மரங்கள், விரிந்த மலர்கள் ஆகியவற்றின் வடிவங்களை செதுக்கி அவற்றின் அளவுக்கேற்ற பொன் தகட்டால் அவற்றை அவர் மூடினார். உள் முற்றத்தின் சுவர்களை 3 வரிசை செதுக்கிய கற்களாலும் 1 வரிசை கேதுரு கற்களாலும் அவர் அமைத்தார். 4ஆம் ஆண்டு சிவு மாதத்தில் ஆண்டவரின் இல்லத்திற்கு அடித்தளம் இடப்பட்டது. 11ஆம் ஆண்டு ஊல் என்ற 8ஆம் மாதத்தில் கோவிலின் எல்லா பகுதிகளும் திட்டமிட்டபடியே கட்டி முடிக்கப்பட்டன. இவ்வாறு அவர் 7 ஆண்டுகளில் கோவிலை கட்டி முடித்தார்.